தேவ கிருபை பெற்ற பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை ஆமென் கேட்பதற்காக அவதரிப்பியை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஆமென் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதையும் விசேஷித்த விதமாக மகிழ்ச்சியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஒட்டி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் நான் விசுவாச கண்கள் காண்கிறேன். என்னை கேட்கிற தெய்வப்படுகிறேன். கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிற பல்லவ தகப்பனுடைய மகிமையான வல்லமை இன்றைக்கு உங்கள் இல்லத்தையும் உங்கள் வீடுகளையும் சுற்றிலும் உள்ள கிராமங்களில் நிரப்பி இருக்கிறதை நான் விசுவாச கண்களில் காண்கிறேன். மகிமையான தெய்வம் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். ஆமென். மகிழ்ச்சியான செய்தியை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், நம்ம தொடர்ந்து செய்தியை நீங்கள் தீர்க்க வசத்தை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதே வேளையில் நாம் மகிழ்ச்சியை தான் நாம் செய்தியாக இன்றை கேட்கப் போகிறோம். விசேஷ விதமாக கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா கிறிஸ்துடைய ஆவியானவர், அந்த ஆவியான நம்மத்திலே இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை இன்றைக்கு ஆகசத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் எல்லார நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலிருந்து, இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டிலிருந்து நாங்கள் எங்கள் விசுவாச குடும்பங்களும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த செய்தியை, இந்த வேத பகுதியை, தீர்க்க சத்தத்தை வசத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுங்கிற அதிகார உள்ள நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று தேவ கிருபைக்குள்ள வார்த்தையை சந்தோஷமாய் மகிழ்ச்சியை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதில் புதிய எல்லாம் கொடுத்து என்ன விசேஷமாக ஆடு மாடு கோழி அப்படி இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் கூட வச்சு இன்றைக்கு கறியோடு எல்லாம் புண்டு புசித்து குடித்து திருப்தியாகி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது வேளையில் வேத வசனம் நோக்கி என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்ம தொடர்ந்து மகிழ்ச்சியை குறித்து தான் கருதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். என்ன ஆமென். கடைசியாக எந்த நிலையிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு 17-18 வசனத்தில் நாம் சொன்னோம். 18ஆம் வசனத்தை கடைசியாக நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு கரை கூறுவேன் என்று சொல்லி ஆமென் நாம் வாசித்தோம். இன்றைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஒட்டி கிறிஸ்து பிறப்பின் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லுகிற வேத வசனம் ஆமென் லூக்கா 2ஆம் அதிகாரம் ஆமென் 10 முதல் ஆமென் 10-11 வசனத்தில் படிக்கும்போது இவ்விதமாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லாச்சனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தாவீதின் வேரிலிருந்து ஒரு சந்ததி பிறக்கும்
முளைக்கும் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த நன்னாளில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக தேவ தூதன் முதலாவதாக இயேசு பிறந்தது தேவ தூதன் அறிவிக்கிறார். எப்படி? பயப்படாதிருங்கள். அப்போ கிறிஸ்து பிறந்தாலே பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். நல்லா கவனிங்க. தேவ தூதன் சொல்கிறாரு, அந்த வார்த்தை ஒரு பெரிய சத்தியம் நீ கவனிக்கணும். பயப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு குடும்பத்தில் வரும்போது ஒரு பயம் உண்டாகும், ஒரு திகில் உண்டாகும். ஆகவே நீங்கள் பயப்படக்கூடாது. கிறிஸ்து ரட்சிப்பு வரும்போது ஒரு கலக்கம், ஒரு ஒரு வேதனை, ஒரு நெருக்கம் எல்லாரும் உண்டாகும். ஆமீன். இதெல்லாம் ஒரு பிறந்த சந்தோஷமான காரியம். ஆனால் அது சொல்ற காரியம் கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு பயம் உண்டாகுது. ஆகவேதான் தூதன் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள், இவர் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்கள் தாவீதிலே பிறந்திருக்கிறார். அப்ப தாவீதான் அந்த உலகத்துல அன்றைக்கு ஆமீன் ராஜாவாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்போ அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. அவை ரோமர் 16ஆம் அதிகாரம் ஆமீன் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்ப சந்தோஷம் தான் மனமகிழ்ச்சி. ஆமீன். ஆமீன். சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி அதுதான். ஆமீன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியாக உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். மீண்டும் அதே தூரம் சொல்லுகிறார், கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் கேட்க முடியும். மறுபடியும் சொல்றது, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றான். அது முன்னாடி கர்ஜோசத்தில் நம்ம கேட்டோம். கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? புசிப்பும் குடிப்பும் உடுப்பும் இதைத்தான் நாம் மகிமையாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறோம். அப்படி சொல்லிக்கிட்டு இன்னும் சில மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. இந்த வசனத்தை நான் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கு. நல்லா கவனிங்க. தயவு செய்து இந்த வசனத்தை குடிமகன்கள் கையில் எடுக்காமல் இருப்பது நல்லது என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்து இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். நீங்க குடிக்கிறவங்க ரொம்ப கவனமா இந்த வசனத்தை நீங்க கேட்டு எச்சரிக்கையோடு இருக்கணும். அதையும் சொல்றாங்க, வேதத்துல குடிக்கிறது சொல்லி இருக்கா, குடிக்க கூடாது சொல்லி இருக்கா. அவன் அதனால அமையல நீங்க இந்த வசதிகளை எல்லாம் கையில் எடுத்து விடக்கூடாது. மதுபானத்தை குறித்து சொல்லும் போது மது விற்கிற பாட்டில் எழுதியிருக்கு, மது குடிக்கிறது தப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது நாட்டுக்கு கெடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால வாங்கி புசித்து எல்லாரும் மனுஷனுமே குடிக்கிற மனுஷன் தத்தளித்து கெட்டு போயிடுவாங்க. அதே வேலை இங்க வசனம் என்ன சொல்லிருக்கு, இந்த வசனத்தை உங்க மேற்கோள் காட்டுகிறேன். இன்னும் அநேக கிறிஸ்து பிறப்பு நாளை புசிப்பும் குடிப்பும் குடித்தனமாக உடுப்புமாக ஜனங்கள் நடந்து அது ஒரு மேன்மை ரசித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அது எச்சரிக்கை விதமாகத்தான் தூதன் நமக்கு சொல்லுகிறது,
நீங்கள் வளர்ச்சியோடு இருங்க, சந்தோஷமா இருங்க, அதே நேரம் எச்சரிக்கையாகவும் கேளுங்கள். அப்படின்னா எச்சரிப்பு சத்தம் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றது. பாருங்க, ஆமீன். 8:10 நீ பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மது மானவை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசனப்பட வேண்டாம், கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலம் என்றார். எஸ்ரா நியாயபுரமான புத்தகத்தை வாசித்த போது ஜனங்கள் அழுது போது இந்த ஜனங்களை பார்த்து கொண்டார்கள். அவன் அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிக்கணும். அப்ப புசிப்பு குடிப்பும் அது பார்த்து எல்லாம் புசித்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கும் போது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்து பிறப்பின் நாள் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள். அது நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த பூமியில் இருக்கிற மறைந்து இருக்கிற எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவதற்காக அவன் நமக்கு நன்மையை பிசாசு அடிமத்தத்தில் வைத்திருக்கிறான். இந்த அடிமத்தத்தின் ஆவியை உடைத்தெழுந்து உலகத்துடைய கிரியைகளை ஜெயித்து சுதந்திரமாய் கொடுப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ரட்சிப்பவராக நிச்சயங்களாக இந்த பூமியில் வந்திருக்கிறார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக நாம் வேத பகுதியில் சிந்திக்கும் போது ஆமேன், நாம் அழகாற்று கர்த்தராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார் என்று கேட்டோம். அவர் ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல பிறந்தார். பிறந்ததால இருந்து முதல்ல வந்தது என்னது? கலக்கம் தான் வந்துச்சு. ஆமேன். பிறந்ததால இருந்த அந்த வசனங்களை அதை காக்கும் போது ஏதாவது இயேசு கிறிஸ்துவை ஆமை கொள்வதற்காக வகை தேடி அடைந்த போது அவர் குடிமதிப்பு எழுதுகிற காலகட்டத்தில் பிள்ளையை கொண்டு ஓடுவதும் பெரிய காரியங்கள் சம்பவம் நடந்தது. ஆமேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ வழிகாட்டுவது ஒரு நட்சத்திரம். அவர்களை பணிந்து கொண்டார்கள். ஆமை தூப கற்பங்களையும் ஆமை எல்லாம் வைத்து பரிசா கொடுத்து ஆமை இப்படி அநேக வசனங்கள் வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். குறிப்பா எல்லாரும் என்னை மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையிலே நாம் துக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இன்றைய இந்த நாள் தான். அதுக்குதான் இங்கே ஆண்டவர் தூதரை குறித்து பேசுவதை நான் உங்களுக்கு தொடர்பு காட்டுகிறேன். ஆமேன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்களுக்கு துக்கம் உண்டாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கேட்குறீங்க. ஆமேன். நான் வித்தியாசமா உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறேன். இன்னும் ஒரு மனமகிழ்ச்சி எல்லாரும் பாருங்க, வேண்டி சத்தெல்லாம் எங்கெல்லாமோ எப்படியெல்லாமோ கேட்கு. ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சாட்சியத்தை டிசம்பர் 24 இரவு வேலையில தான் எனக்கு பயங்கர லட்சுமி உண்டான நாள். ஏன்னா நான் பயப்படாம சில குடித்தனத்துக்குள்ள போய் சரியான அட்டுவத்தையை வாங்கி உலகத்தை வெறுத்தனாலும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையினால் தான். உலகத்துக்கு உள்ள வேலையும் உலகத்து நண்பர்களையும் உலகத்துடைய காரியம் வெறுக்க வைப்பது முதல் காரணம் என்னுடைய வாழ்க்கையில இந்த குடித்தனம் தான். இல்லை என்ன பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் குடிச்சு கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த வசனத்தின்படி பழைய பாட்டி புத்தகத்தின்படி அன்னைக்கு நான் செய்து கரெக்டாக தான் செஞ்சிருக்கேன். அப்படியான ஆமேன்.
ஆனாலும் ரட்சிப்பு கிறிஸ்துவாலே வந்தது. அதுக்கு நான் ஒரு ஆதாரம் மட்டும் இல்லை, ஒரு சாட்சி ஜீவி. ஆமென். இயேசு கல்யாணத்தை நல்லா குடிச்சேன், சரியான அட்டி கிடச்சு. குடிச்சு தழும்புகிற ஒரு மனுஷன் அவன் என்னதான் அவன் ஒரு பைத்தியக்கார போல இருக்கிறான். குறிப்பாக சொல்ல போனா அதுதான் நான் குடிச்சவன். அதனால சொல்றேன். ஆமென். குடித்து கொண்டு எவ்வளோ வேதனைப்பட்டது கிறிஸ்துபுர பண்டிகைதான் லட்சிப்பு எனக்கு உண்டாயிட்டு என்று சொல்லுவேன். அப்ப இயேசு பிறந்த தினத்தை புதிய வஸ்திரங்களோடு புதிய கிருபையோடு கொண்டாடி கொண்டிருக்கிற என் தெய்வ பிள்ளைகள், நன்றாக கிறிஸ்துவ பண்டிகை நீங்கள் புசித்து குடித்து கொண்டு ஆரவார சத்தத்தோடு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வசனத்தை நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா உணர்ந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா? உண்மையே கிறிஸ்து பிறந்த இந்த உலகத்திலே ஆமென் ஆமென் எவ்வளவு பாடுபட்டார் என்று பார்க்கணும். ஆமென். வசனங்கள் தெளிவு உண்மையான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னா நீங்க நல்லா கவனிங்க. கிறிஸ்து பிறக்கும் போது நாம் ரொம்ப வேதனையோடு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென். இந்த மகிழ்ச்சியான நாள்ல நீங்க யோசித்து பாருங்க. அவர் நம்ம ரட்சிப்புக்காக பிறந்திருக்காரு. அவரை பாதுகாக்கிறதுல, அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுல, அவருடைய வசனத்தை கை கொள்ளுதல்ல நீங்க உண்மையா இருந்தா போதும். அதுதான் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும். ஆமென். இதோ நம்ம குடுத்தி இருக்கிற வஸ்திரம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆமென். நான் புசிக்கிற ஆகாரம் ஆமென் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. இல்லை நம்ம குடிக்கிற மது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த தற்சமயம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர நமக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் நம்முடைய ரட்சிப்பின் வழிகாட்டுதல். ஒரு வழிகாட்டுதல் பிறந்திருக்கு, தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கு. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா. ஆனா ஒன்று பிறந்தோட கணக்க வருது, இங்க போராட்டம் ஒண்ணு. ரட்சிப்பு வந்துருச்சு, ரட்சிப்பு வந்துருச்சு, ரட்சனைய நம்ம கண்களை கண்டாச்சு. அப்ப கலக்கம். ஆமென். கலக்கத்தை காண்றோம்னா ரட்சிப்பை காண்றோம். ஆமா. துக்கத்தை காண்றோம்னா சந்தோஷத்தை காண்றோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு பிரசங்கம் பண்ண வார்த்தை இயேசுக்கு வழிகாட்டுற முக்கியமான ஒரு ஆதாரம். அவரே சொல்லியிருக்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் பிறப்பில் பாயும் நாட்கள் அவன் இந்த தூதர் நமக்கு சொல்லுகிறது, பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற காரணம் நீங்க பயப்பட போறீங்கன்னு அர்த்தம். முதலே எச்சரிப்பு தூதர் அனுப்புகிறான், பயப்பட போறீங்க இயேசு. அப்படி அவ்வளவு கலக்க வரப்போகுது, பெரிய ஒரு போராட்டம் வரப்போகுது. ஒரு சபைக்கா இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்லை ஒரு தேசத்துக்காக இருக்கலாம். ஒரு பெரிய கலக்கம் வருதுன்னா நீங்க உடனே கவனிக்க வேண்டிய ஒரே காரியம், ஆமை ஏதோ பெரிய நன்மை, ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய ஆமீன் விடுதலை வரப்போவதற்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இந்த அறுவடைய ஆண்டு என்று சொல்லி நம்முடைய தேவா இந்த ஊழியத்திற்கு நான் உங்களுக்கு அதிகாரத்தோடு நம்ம தேசத்துக்கும் இந்த மினிஸ்ட்ரி மூலமாக இந்த ஊழியத்தின் மூலமாக நான் கொடுத்தேன்னா கணக்குந்தான். ஆமீன். தீர்ப்பு மாறி அறுவடை என்பது முடிவு. ஆமீன். எல்லா கிழக்கு ஆமீன் எல்லாத்தையும் முடிவு காலத்தில் ஆண்டு இந்த ஆண்டு. ஆமீன். இந்த விசுவாசத்தோடு கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவ பிறப்பை பண்டிகை உண்டாகி அவர் கொண்டாடி தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எச்சரிக்கை கவனிக்க வேண்டும்.
ஆமீன். அல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் உங்கள் தாவீதில் பிறந்திருக்கிறார். சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் சொன்ன வார்த்தையை நாம் கேட்டோம். தேவனுடைய அந்த ரோமர் 16:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பு மட்டுமல்ல. ஏன்னா அதை பிறந்த அந்த இயேசு ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்க போகிறார். அதுதான் சொல்றார், நீங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்க, சரி, என்னுடைய பிறப்பின் நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்க நீங்க, சரி. ஆனா தேவனுடைய ரோமர் 16:17 கர்த்தருடைய அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள். பார்த்தீங்களா, மகிழ்ச்சி எப்படி உண்டாயிருக்கணும்? பிறப்பின் பண்டிகை நாளை வைத்து மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாய் இருக்கணும். என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுகிறேன். ஆமென். இது ஒரு பிரமாணம், ஒரு சட்டம், இது ஒழுங்கு. இன்றைக்கு எப்படியெல்லாமோ நம்ம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பணத்துக்கு மகிமையா சில இடத்துல சிலர் காட்டுவாங்க. அதை சோர்ந்து போகக்கூடாது. நீங்க எப்படி வேணாலும் கொடுங்க, எப்படியும் புசிங்க, எப்படி குடிங்க, அதை செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? அப்ப இன்றைக்கு நாளைய தினத்தில் நம்ம இந்த பண்டிகை கொண்டாடி முடிஞ்ச நாளைய தினத்தில் பார்த்தா மதுபான கடையில் எத்தனை கோடி ரூபாய்க்கு மதுபானம் வித்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தா தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயங்கர கிறிஸ்தவர்கள் அதிகமாய் வாழ்கிற இடம். ஆமீன். மதுபான கடைகளில் வியாபாரத்தை பார்த்து பாருங்க. ஆமீன், அல்லேலூயா. எவ்வளவு கோடி ரூபாய் விற்குது. அப்போ சந்தோஷத்தை மது குடித்து அனுப்பி விட கிறிஸ்துவுக்குள் ஆமீன் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருக்க மறுபடியும் சொல்லுகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க சந்தோஷமா இருக்க தப்பே கிடையாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருங்க. குடிச்சு வெறிச்சு என்றல்ல, புசித்து குடித்து மட்டும் அல்ல. பரராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், பரராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பும் தான், உண்டாயிருக்கிறது தான். அதுல தப்பு கிடையாது. ஆனா அது மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. சொல்றது புசிப்பும் குடிப்பும் உடுப்பும் அவன் நல்ல தூங்க பாதுகாப்பான ஒரு இடமும் தான் நம்ம ஒரு கிறிஸ்துக்கு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அது உண்மையானது. அதுக்குதான் நம்ம வசனத்துடைய ஒரு பயங்கர ஒரு விளையாட்டு சத்தியம். அது அதே வாழ்க்கையா கொண்டு நடக்காதுங்க. கிறிஸ்துவ வழிகாட்டுக்குள்ள சந்தோஷமா வாழுங்க, புசித்து குடித்து திருப்தியா வாழுங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இயேசு போதித்தார். அதை சொல்லுவது, நீங்க எதுக்கு அடிமையாகி விடாதீங்க. ஆமா, எனக்கு புசிப்பு இல்லாம இருந்தா சந்தோஷம் இல்லை, எனக்கு குடிக்காம இருந்தா சந்தோஷம் இல்லை, இல்லை எனக்கு அடுத்த பணம் கோடிகளை சந்தோஷம் சம்பாதிக்காம இருந்தா எனக்கு சந்தோஷம் இல்லை. அண்ணன் பிடிக்கக்கூடிய ஆகாரம் கிடைச்சா சந்தோஷமா வாழுங்க. உடுக்கிறதுக்கு வச்சம் அண்ணன் உடுக்கக்கூடிய வச்சம் இருந்தா நீங்க சந்தோஷமா வாழுங்க.
பூர்ண சுகத்தை தந்தா இன்னும் கொடுத்த சுகத்தோடு சந்தோஷமாய் வாழுங்க என்றுதான் ஆவியானவருடைய கருத்து. ஆமீன். அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சியின் செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிற ஒரே வார்த்தை, தேவ தூதன் உங்களுக்கு அறிவிக்கிற ஒரே வார்த்தை, ஆமீன். தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இது ராஜ்யத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய ஆமீன் கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், சந்தோஷம் உண்டாக்கும். இது ஒரு பெரிய நற்செய்தி என்று சொன்ன வார்த்தையின்படியும் ஆமீன் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று லேவியராகமும் 23:40 சொன்ன வார்த்தையின்படி முதல் நாளில் அலங்காரமான ஆமீன் விருட்சங்களின் கனிகளையும் பேரச்சின் ஓலைகளையும் ஆமீன் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். பார்த்தீங்களா? 7 நாளும் மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஏமா கேட்டீங்களா? கேட்டீங்களா? 7 நாளும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமீன். அல்லேலூயா. 2 நாள்ல காட்டும் 7 நாளும் மகிழ்ச்சியா எப்படி இருக்கணும். 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் அப்படின்னு உபவாசனால போடலாம். ஆமீன். நம்ம வேற வருஷத்தை கேட்டிருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பண்டிகை நாள் என்ன நாள்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி செய்து நம்ம கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கமா? நான் சொல்லித்தரேன். நான் வருஷத்துக்கு மீறி ஒன்றும் உங்களை நடத்தி போறது இல்லை. நம்ம கேட்குறீங்களா? ஐயா கேட்குறீங்களா? வாசித்து பாருங்க. படையற்பாடுல சகரியாம் 8:19 வாசிக்கினா 4ஆம் மாதத்தில் உபவாசமும் 5ஆம் மாதத்தில் உபவாசமும் 7ஆம் மாதத்தில் உபவாசமும் 10ஆம் மாதத்தில் உபவாசமும் யூதா வம்சத்திற்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக நல்ல பண்டிகை நாளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் செய்யுங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமம் 23:40 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நாள் அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரச்சின் ஓலைகளையும் தளத்திற்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் சபையில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 7 நாளும் மகிழ்ச்சி. வார்த்தை 7 நாள் உண்டு. எல்லா நாளும் மகிழ்ச்சி. அப்ப எல்லா நாளும் 7 நாளும் என்னது? உபவாச நாளா இருக்கணுமா? ஆமீன். அது பண்டிகைகள் அதுதான். கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிற நாள் இந்த நாள். அப்ப இந்த நாளும் உபவாசத்தோடு இருக்கணும். எதுக்கு? இயேசு பிறக்கிறாரு. அதே சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இயேசு பிறக்கிறாரு. அவர் என்ன பாடுபட போறாளோ. ஆமே அதுதான் செய்யாமீன். சாலமன் ஞானி சொல்லுவாரு, எப்பா பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு போறதை விட மருத்துவ வீட்டுக்கு போறது நல்லது. பிறந்த நாளை நம்ம ஆலோசிக்கிறத விட மருத்துவ நாளை சந்தோஷமா கொண்டாடுறது நல்லது அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு உலகத்துல பல ரீதியான மனுஷர்கள் பல விதமான கோட்பாடோட கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. சாட்சிகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி வித்தியாசமா உங்களை நடத்த முடியும். ஆனா மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கிற உங்களை நாம் ஒரு நாளும் வேத வசனத்தின்படி உங்க மகிழ்ச்சியை கெடுக்க நான் விரும்பல. ஏன்னா மகிழ்ச்சி தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கிறது தேவனுக்கு நிற்கும் ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் சொல்றாரு, ஆமே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கணும். குடிக்கிற ஒரு மனுஷனத்துல பரிசுத்த அபிஷேகம் இருக்குமா? மைத்தத்தளிச்சிட்டு இருக்கும்.
பரிசுத்த ஆவிக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குடித்தலும் வெறுத்தலும் விட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ண நம்ம சிறு பிள்ளைய போல, சிறு குழந்தைய போல தாழ்த்தி கற்று சமத்துவ ஒப்புகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதுவே இவனுக்கு ஆமென் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லிதான் இந்த வசனங்களும் வார்த்தைகளும் சொல்லு. அது தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சியின் செய்தியில கிறிஸ்துவ பண்டிகை செய்தியும் உங்கள் கொடுப்ப மகிழ்ச்சி அடைகிறது. தொடர்ந்து இந்த நாளில் நம் ஒருமித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருமனையையும் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்திலும் இயேசு வாழ்கிறார் உடைத்த சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்று கர்த்தர் கொடுத்த தீர்க்க வசன வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நீதியின்படி நடப்பித்து இயேசு பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவோம். மகிமையை வெளிப்படுத்துவோம். அவர் சொன்ன வழி வசன வார்த்தைகளை பின்பற்றி அவர் அடிச்சுவதை நடத்தும்படி கற்ற கிழிச்சியோடு ஜெபித்து முடிக்கப் போகிறேன். நன்றி. இந்த வசனத்தோடு கேளுங்க. கற்ற கிழிச்சுவதாக ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு விசேஷ விதமாக எங்க பிள்ளைகள் மகிமையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிற இவர்கள் தெய்வீக சமாதானத்தையும் நீதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் பிறப்பின் பண்டிகை நாளில் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க கர்த்தருக்கு செய்கிறார். ஒவ்வொரு இல்லத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், ஒவ்வொரு இல்லத்திலும் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே எங்க பிள்ளைகள் மகிமையாய் வாழ்வார்களாக இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனது பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோமா. வாங்க போவோம். வீட்டில் உண்டு புசித்து குடித்து சந்தோஷமா இருப்போமா. தேங்க்யூ. இருங்க, நானும் இருக்க போற கற்றுக்கிறேன். ஆமென்.